தேன் வந்து உண்மையான தேன் வந்து கெட்டு போகுமா, மக்களிடையே விழிப்புணர்வாக இருக்குது வந்து தேன் கெட்டு போகுமா அப்படின்னா கெட்டு போகாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒரு பொருள் ஆர்கானிக்காக கிடைக்குது அப்படின்னா அது உடனே கெட்டு போகணும். அப்படி கெட்டு போனால் தான் அது நேச்சுரலாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ தேன் எடுக்கும்போது ஒயிட் கலரில் இருக்கும், அப்புறம் கோல்டன் கலரில் இருக்கும், ஒரு ப்ரௌன் கலர் மாறும், அப்புறம் டார்க் ப்ரௌனாக மாறும், பிளாக் கலர் சேஞ்ச் ஆகும். கலர் நாளாக தேனோட கலர் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஆனால் ஹனி வந்து பெர்மெண்டேஷன் ஆகுமா, புளிச்ச ஸ்மெல்லு வருமா, இல்லை கேஸ் ஃபார்ம் ஆகுமா அப்படின்னா, ஆல்கஹால் பர்சன்டேஜ் வருமா அப்படின்னா, ரியல் ஹனி எடுக்கிறதுல வந்து இந்த ரியாக்ஷன் நடக்கும். அப்படி நடக்கவே இல்லை அப்படின்னா அது வந்து நேச்சுரலாக கிடைச்ச ஹனியாக இருக்காது. இந்த ரியாக்ஷன்லாம் நடந்தால் தான் அது உண்மைத்தன்மையாக ஒரு நேச்சுரலாக ஹார்வெஸ்ட் பண்ண ஹனியாக இருக்கும். அதனால் தேன் கெட்டு போகுமா அப்படின்னா தேன் கெட்டு போகும். ஆனால் கெட்டு போயிட்டு நாளாக தேனோட மதிப்பு அதிகமாகும். எப்படின்னா தேன் நாளாக அதோட ஈரப்பதம் குறைய ஆரம்பிக்கும். ஈரப்பதம் குறைய அந்த குவாலிட்டி வந்து நல்லா ஹனி வந்து நல்லா ஹெல்த்தியாக நல்லா ஃபுட்டாக இருக்கும். ரெண்டாவது வந்து கெட்டித்தன்மை நாளாக தான் நடக்கும். அதனால் தேன் வந்து நாளாக கெட்டு போகாமல் இருக்கிறது வந்து அதோட ஈரப்பதம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் தேன் வந்து பெர்மெண்டேஷன் பிடிச்ச ஸ்மெல்லாம் வருமானா ஹனியில் வரும். தேன் வந்து கெடுமான்னு கேட்டால் கெட்டு போய் தான் அந்த குவாலிட்டி ஆகும்.